ஒரு நாள் ஐயாவை பார்க்க வந்த பக்தர் ஐயாவுக்காக வடையும் டீயும் வாங்கிட்டு வர விருப்பப்பட்டிருக்காங்க. ஐயா கூட இருந்த தன்னோட நண்பருக்கு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு எத்தனை பேர் ஐயா கூட இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கு தன்னோட நண்பர் 32 பேர் ஐயா கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற விரிய மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல தான் ஐயா உட்கார்ந்து. அந்த நண்பரும் வடையும் டீயும் வாங்கிக்கிட்டு ஐயாவை பார்க்க வந்துட்டாங்க. ஐயா அவரை பார்த்ததும், பாசாமி இங்க வந்து உக்காரு அப்படின்னு சொல்லி அன்பா கூப்பிட்டுருக்காங்க. ஐயா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. வடையும் டீயும் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சாமி, இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவரு எண்ணி பார்க்குறப்போ அங்க 40 பேருக்கும் மேல இருந்திருக்கிறாங்க. அந்த நண்பருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயாட்ட எல்லாருக்கும் டீ வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டோம், ஐயாவும் கொடுக்க சொல்லிட்டாரு, இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 32 வடை தானே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஐயா சிறிது நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஏன் சாமி இன்னும் தங்கி நிற்கிற, எல்லா வரத்துக்கும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த நண்பரும் ஒன்றும் புரியாம, சரி பகவான் இருக்காரு, அவர் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் டீயை பகிர்ந்து கொடுத்துட்றாங்க. டீ அளவு கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துடலாம், ஆனா வடையை எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ திரும்ப தயங்கி நிக்கிறாரு. அப்ப அந்த பக்தரை ஐயா சிரிச்சுக்கிட்டே, அந்த பெட்டி இங்க என் பக்கத்துல வெய்சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஐயா பக்கத்துல வடை பெட்டியை வச்சிடுறாங்க. ஐயா தன்னோட கையால ஒவ்வொரு வடையா எடுத்து அங்க இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க. மொத்தமா கணக்கு பாக்குறப்போ 40 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஐயா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வடை எடுத்து கொடுக்குறாங்க. 32 வடை தாண்டறப்போ அந்த பக்தர் ஆச்சரியமா பாக்குறாரு, உள்ள வடை இருக்காது, ஐயா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறமும் ஐயா கையை விட்டு வடையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்த அந்த பக்தர் கண்ணீர் மல்க ஐயாவை விழுந்து வணங்கியிருக்காங்க. ஆனா ஐயா ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு நடந்து போயிருக்காங்க. அங்க இருந்த மற்ற பக்தர்களுக்கும் நடந்த விஷயத்த அந்த நண்பர் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஐயாவை வியந்து பார்த்துருக்காங்க. ஆனா ஐயாவோ எந்த ஒரு விஷயமே நடக்காத மாதிரி ஒரு சாதாரண மனிதனா நடந்து போயிருக்காங்க. ஐயா தன்னோட பக்தர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை கண் முன்ன காட்டியிருக்காங்க. பக்தர்களை ஆட்கொள்ற விதமே தனித்துவமா இருக்கும். மிக எளிமையான முறையிலையும் பாசமாவும் அன்பாவும் தன்னோட பக்தர்களை வழி நடத்தியிருக்காங்க. பக்தர்கள் வாங்கிட்டு வர உணவுல பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் பகவான் நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு பதிவுலையும் அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுல ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிச்சாமி சுவாமிகள் திருவடிகள் சரணம்.